Hi students, welcome to Indian IAS Academy. So, video உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 mains-க்கான logical reasoning class தான். So, group 2 mains-ல மொத்தமா logical reasoning 40 கேள்வி கேக்குறாங்க. இந்த 40க்கு 40மே நம்ம அடிச்சாகணும். அதே மாதிரி அந்த 40 கேள்வியை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அடிச்சிரணும். இதான் நம்மளோட பிளான். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம யூடியூப்லயே கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஆன்லைன் கிளாஸும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த group 2 mains-க்கான logical reasoning-க்கான நியூ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கான டீடைல் வேணும், கிளாஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து தமிழ்நாட்டுல யாரும் இந்த அளவுக்கு வைக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். ஓகேவா? சோ ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது group 2 mains அந்த லாஜிக்கல் ரீசனிங் சிலபஸ் எடுத்து பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அனாலஜி இருந்திருக்கும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன், அதாவது ஆர்டர் நோட் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். மூணாவது கோடிங் டிகோடிங் இருந்திருக்கும். இந்த மூணையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அனாலஜிக்கு ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன், அதுக்கான क्वेश्चंस அடுத்த வீடியோவா போட்டிருந்தேன். அடுத்து கிளாசிபிகேஷன் ஆர்டர் நோட்டு ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன், அதுக்கான क्वेश्चंस அடுத்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் கோடிங் டிகோடிங்க்கு ஒரு கிளாஸ் போட்டிருந்தோம், அதுக்கு அடுத்து அதுக்கான क्वेश्चंस போட்டிருந்தோம். அந்த வகையில நாலாவது டாபிக் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க, பிளட் ரிலேஷன் தான். ஓகேவா? ரொம்ப கஷ்டமான டாபிக் இந்த பிளட் ரிலேஷன் அப்படின்றது. ஆனா எக்ஸாம்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம வீடியோ பார்த்து முடிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? அதே மாதிரி group 2 mains லாஜிக்கல் ரீசனிங் உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. அந்த பிளட் ரிலேஷனுக்கான அந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ டாபிக் உள்ள போயிடலாமா? ரைட். சோ பிளட் ரிலேஷன். இந்த பிளட் ரிலேஷன் அப்படி எடுத்தீங்கன்னா மொத்தமாவே 4 டைப் தான். ஓகேவா? என்னன்னா பேசிக்கா என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். டயகிராம் வரைய தெரியணும். சோ அந்த பிளட் ரிலேஷன் क्वेश्चन கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து டயகிராம் வரைய தெரியணும். மூணாவது அந்த டயகிராம் வரைஞ்சு அதுக்கான क्वेश्चंस எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியணும். நாலாவது பாயிண்டிங் டு எ பர்சன், அதாவது இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இவனோட அக்காவோட தம்பிக்கு பையன் அப்ப வந்து உனக்கு அந்த பையன் என்ன முறை வேணும், அந்த மாதிரி ஒரு பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு போட்டோகிராஃபை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்ணுது? இந்த 4 பார்த்தா அந்த டாபிக்கே முடிஞ்சுச்சு. ஓகேவா? இப்ப நம்ம யூடியூப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரே வீடியோல இந்த 4மே சொல்லிடுவேன். நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா, இந்த வாட் இஸ் பிளட் ரிலேஷன்ங்கிறதுக்கே நான் ஒரு வீடியோ கொடுப்பேன், பேசிக் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும் ஒரு வீடியோ கொடுப்பேன், டயகிராம் எப்படி வரைகிறதுங்கிறதுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் கொடுப்பேன், டயகிராம் क्वेश्चंस சால்வ் பண்றதுக்கு மட்டும் ஒரு வீடியோ, பாயிண்ட் டு எ பர்சனுக்கு மட்டும் ஒரு வீடியோ. அந்த மாதிரி டீடைலா இருக்கும் நம்மளோட கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா. வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஜாயின் பண்றவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாங்க ஒன்னொன்னா என்னன்னு பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிளட் ரிலேஷன் அப்படின்னா ரத்த உறவுகள். சரிங்களா? சோ நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் பண்ணி சொல்றதுதான் பிளட் ரிலேஷன் அப்படின்றது. சோ அதுல என்ன நம்மளாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு இருப்பாங்க, அதாவது ஒரு ஆண் பெண் அப்படின்னு இருப்பாங்க. அதுல அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கடைசியில இவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். பேசிக்கா என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா இருக்காங்க. ஓகேவா? அதாவது நமக்கு மேல் ஜெனரேஷன்ல அம்மா அப்பா இருக்காங்க. ஓகேவா? மதர் ஃபாதர், அப்புறமா அங்கிள் ஆன்ட், ஓகேவா, அத்தை மாமா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் இன்லா மதர் இன்லா, மாமனார் மாமியார் இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு மேல இருக்க ஜெனரேஷன். நம்மளோட ஜெனரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் பிரதர். ஓகேவா? அக்கா அண்ணன் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் இன்லா பிரதர் இன்லா. ஓகேவா? அதாவது அக்காவோட ஹஸ்பண்ட் பிரதர் இன்லான்னு சொல்லுவோம், அண்ணனோட ஒய்ஃபை சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது இல்லாம ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு பையனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, பொண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு நேரா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஆஸ் வெல் அஸ் கசின் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வரும். இதெல்லாம் நமக்கு நேரா இருக்க நம்ம ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன். நமக்கு மேல் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன் சொல்லிட்டேன், நம்ம ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன் சொல்லிட்டேன். இப்போ நமக்கு அடுத்து வர போற ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் சன்னு டாட்டர். ஓகேவா? சன்னு டாட்டர் இருப்பாங்க, சன் இன்லா டாட்டர் இன்லா இருப்பாங்க, சன் இருப்பாங்க டாட்டர் இருப்பாங்க, சன் இன்லா டாட்டர் இன்லா இருப்பாங்க. இது இல்லாம நீஸ் நெஃப்யூ இருப்பாங்க. ஓகேவா? இது இல்லாம நீஸ் நெஃப்யூ இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு கீழே. இப்ப நமக்கு மேலைக்கு மேல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருப்பாங்க. நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன் இருக்க போறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். இப்ப டயகிராம் எப்படி வரைகிறது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. டயகிராம் எப்படி வரைகிறது நான் தெளிவா சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இப்ப ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே, ஏ அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க, ஏன்னு எடுத்துப்போம். இந்த ஏவோட ஓகேவா ஒய்ஃப் தான் பி. என்னது? ஏவோட ஒய்ஃப் தான் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 கோடு போட்டுக்கோங்க. கூட பிறந்திருந்தா 1 கோடு, கல்யாணம் ஆயிருந்தா 2 கோடு போட்டுக்கோங்க. புரியுதா? இப்ப ஏவோட ஒய்ஃப் தான் பி அப்படின்னா பிங்கிறவங்க ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஏங்கிறது கண்டிப்பா ஒரு ஆணா தான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப இத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஏவோட ஒய்ஃப் தான் பி அப்படின்ட்டு. இப்ப ஏக்கும் பிக்கும்
குழந்தைங்க பிறந்திருப்பாங்கல்ல அவங்களை எல்லாத்தையுமே இதுல இருந்தும் போட வேண்டாம், இதுல இருந்தும் போட வேண்டாம். இந்த இறஞ்ச கோட்ல இருந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் நீங்க இதுல இருந்து போறப்ப டக்குனு இந்த ஜெனரேஷன் யாருன்னா அந்த அம்மான்ற கனெக்டிவிட்டி வராது எக்ஸாம்ல சால்வ் பண்றப்ப. அதனால நீங்க இந்த கோட்ல போட்டுக்கிட்டீங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் தான் இவங்க, அப்ப அப்பா அம்மாங்கிறது கிளியரா புரிஞ்சிடும். சேம் டைம் ஆண்களை குறிக்கிறப்ப பிளஸ்னும் பெண்களை குறிக்கிறப்ப மைனஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதா? இப்ப சிடி இவங்களா வந்து இவங்களோட குழந்தைங்க அப்படின்னா சிடிஏ போட்டுருங்க. கல்யாணம் ஆயிருந்தா 2 கோடு, குழந்தைங்கன்னா அந்த 2 கோட்ல இருந்து கோடு போட்டுருங்க. புரியுதா? நெக்ஸ்ட் இப்ப பியோட பிரதர் தான் எஃப்னு வச்சுக்கோங்க. பியோட பிரதர் தான் எஃப்னா பி வந்து கோடு போட்டு எஃப் போட்டுங்க. எஃப் வந்து ஒரு ஆனா அதனால பிளஸ் போட்டுக்கோங்க. இப்ப ஒரு கோடு போட்டா பிரதர்னு அர்த்தம். இப்ப ஏ வந்து இவரை என்ன சொல்லி கூப்பிடுவாரு? ஒய்ஃப்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, மனைவி அப்படின்பாங்க. இதே ஏ இந்த எஃப் என்ன சொல்லி கூப்பிடுவாருன்னா பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏக்கு கூட பிறந்த பையனா பிரதர்னு சொல்லணும், ஒய்ஃபுக்கு கூட பிறந்த பையனா பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இவருக்கு வந்து இவர் யாரு? பிரதர் இன் லா. சேம் டைம் இவர் என்னதான் சொல்லணும்? பிரதர் இன் லா தான் சொல்லணும். ஏன்னா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் என்னதான்? பிரதர் இன் லா தான். ரொம்ப சிம்பிள்ங்க. எப்பவுமே இந்த 2 கோடு வருது பாத்தீங்களா? இந்த 2 கோடு வந்தானா நீங்க இன்லாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். அது வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிக்கும் எஃப்க்கும் நடுவில் இந்த 2 கோடு வருதா? வரல, அப்ப வந்து பிரதர் சிஸ்டர் முடிஞ்சுச்சு. நீங்க இங்க இருந்து நீங்க பாக்குறப்ப இந்த 2 கோடு கிராஸ் ஆயிடுச்சா? கிராஸ் ஆயிடுச்சுனாலே இவர் வந்து பிரதர் இன் லா, இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் இன் லா. சேம் டைம் இப்ப ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜின்னு ஒரு பிரதர் இருக்காரு. ஓகே, இப்ப பி வந்து ஜி என்ன சொல்லணும்? பிரதர் இன் லான்னு சொல்லணும். ஜி வந்து பி என்ன சொல்லணும்? சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லணும். இவங்க வந்து இவரை வந்து பிரதர் இன் லான்னு சொல்லணும், இவர் வந்து இவங்கள சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இதுதான் டயக்ராம் வரையறதுக்கான மெத்தட். சோ கூட பிறந்திருந்தா 1 கோடு, கல்யாணம் ஆயிருந்தா 2 கோடு, ஆண்னா பிளஸ், பெண்ணுனா மைனஸ், குழந்தைங்க பிறந்திருந்தா அந்த 2 கோட்ல இருந்து இப்படி எடுத்து விட்டுருங்க, முடிஞ்சு. ஓகேவா? அதே மாதிரி இவங்க 3 பேருக்குமே இவர் வந்து அங்கிள். ஓகே, இந்த 3 பேருக்குமே இவரும் அங்கிள் தான். ஓகேவா? இந்த 3 பேருக்குமே இவரும் அங்கிள் தான், இவரும் அங்கிள் தான். ஆனா இவரை வந்து சொல்றப்ப மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லணும், இவரை வந்து பேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லணும். அதாவது தாய் வழி உறவெல்லாம் மேட்டர்னல் அப்படின்னு சொல்லணும், தந்தை வழி உறவெல்லாம் பேட்டர்னல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இவங்க தாய் வழியில மாமா, இவர் தந்தை வழியில மாமா. சார் இது வந்து என்ன பெரிய பஸ்ல தானே வரும் அப்படின்னா அது வந்து நம்ம கூப்பிடுறது, பட் சால்வ் பண்றப்ப அப்படிதான் நீங்க சொல்லணும். அதே மாதிரி இங்க ஹச்ன்னு போட்டு இப்படி மைனஸ் போட்டோம்னு வைங்களேன், சி வந்து ஹச்ச என்ன சொல்லணும் அப்படின்னா தந்தை வழிமுறையில அத்தை அப்படின்னு சொல்லணும், அதாவது பேட்டர்னல் ஆட்னு சொல்லணும். இதே எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐன்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா இ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஐய தாய் வழி அத்தை அப்படின்னு சொல்லணும், அதாவது மேட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஃபாதர், மதர், அங்கிள், ஆண்ட் எல்லாமே சொல்லிட்டோம். சேம் டைப் இந்த சி வந்து பிளஸ், டி வந்து மைனஸ், இ வந்து பிளஸ் வச்சுக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? இவர் வந்து ஒரு பையன், இவர் ஒரு பொண்ணு, இவர் ஒரு பையன். இந்த 3 பேருமே கூட பிறந்தவங்க, இந்த 3 பேருமே கூட பிறந்தவங்க. அப்ப சியோட சிஸ்டர் தான் டி, டியோட பிரதர் தான் சி, டியோட பிரதர் தான் இ, இயோட சிஸ்டர் தான் டி. கரெக்டா? இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேட்கிறேன், இந்த அழைச்சலாம் என்ன டி கூட அழைச்சலாம். இது பேட்டர்னல் மேட்டர்னுக்காக சொன்னேன். எஃப் வந்து இ என்ன சொல்லணும்? இ வந்து எஃப் அங்கிள்னு சொல்லணும். ஆனா எஃப் வந்து இ என்ன சொல்லணும்னா நெஃப்யூ அப்படின்னு சொல்லணும். நெஃப்யூனா என்ன சார் அப்படின்னா கூட பிறந்திருக்கவங்களோட பையனா நெஃப்யூன்னு சொல்லணும், கூட பிறந்திருக்கவங்களோட பொண்ண நீஸ் அப்படின்னு சொல்லணும். சோ நம்மளோட கூட பிறந்தவங்க, கூட பிறந்தவங்களோட பையனோ பொண்ணோ இருக்காங்கல்ல, சிஸ்டரோ பிரதரோ அவங்களோட பொண்ணோ பையனோ இருக்காங்கல்ல, அது பையனா இருக்க பட்சத்துல நெஃப்யூ, பொண்ணா இருக்க பட்சத்துல நீஸ். அவ்வளவுதான். இப்ப ஜி, ஹச், எஃப், ஐ இந்த 4 பேருக்குமே சி வந்து நெஃப்யூ, ஈயும் நெஃப்யூ, டி வந்து பாத்தீங்கன்னா நீஸ். ஓகே, சோ நாம டயக்ராம் எப்படி வரைகிறது, ஓகேவா, என்னென்ன ரிலேஷன்ங்கிறதும் நான் சொல்லிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஓகேவா? இப்ப கவனிங்க. A is the husband of B அப்படின்னு கொடுத்துருவாங்க. A என்பவர் B இன் கணவர், A என்பவர் B இன் கணவர். அப்ப A அப்படின்றவங்க B யோட கணவர், A என்பவர் B இன் கணவர்னா 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னு அர்த்தம், இவர் பையன் அர்த்தம், அவங்க பொண்ணுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் B is the
சிஸ்டர் ஆஃப் சி. பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி அப்படின்னா பிங்கவங்க சியோட சிஸ்டரா, அப்ப சி பி கூட பிறந்தவங்க. இப்ப நான் கூட என்ன கேட்கிறேன்னா பி என்பவர் சியின் சகோதரி, அது மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த சி ஆனா பண்ணான்னு தெரியுமா நமக்கு தெரியாது. ஓகேவா, சி வந்து ஆனா பண்ணான்னு தெரியாது. ஏன்? ஏன்னா பி வந்து சியோட சிஸ்டர் தான் கொடுத்துருந்தாங்க, இவங்க இவங்களோட சிஸ்டர், ஆனா இவங்க ஆனா பண்ணா நமக்கு தெரியாது. ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. சி இஸ் த மதர் ஆஃப் டி. சி இஸ் த மதர் ஆஃப் டி. அப்ப சி வந்து டி யோட மதர், அம்மான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு கன்ஃபார்மா கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். கல்யாணம் ஆனது ஒரு ஆணோட தான் இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டீன்ற ஒரு பையனோ பொண்ணோ வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி டி ஆனா போனான்னு இப்ப தெரியாது. சி இஸ் த மதர் ஆஃப் டி தான் கொடுத்தாங்க. இப்ப தெளிவா புரியுதா? ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி, பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி, சி இஸ் த மதர் ஆஃப் டி. சி என்பவர் டி இன் தாய். அப்ப சி வந்து ஒரு பொண்ணு தெரிஞ்சு போச்சு, சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு பிறந்தவங்க தான் டிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட். டி இஸ் த brother of E. D is the brother of E. D is the brother of E. அப்ப D யும் கூட பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். D is the brother of E னா D வந்து ஒரு ஆண் தெரிஞ்சு போச்சு, E ஆனா பொண்ணான்னு தெரியாது. அதே மாதிரி இவங்களுக்கு பிறந்தவங்க தான் இவங்களும் அர்த்தம். புரிஞ்சு போச்சா? அப்ப ஈயோட அம்மா தான் சி, அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது, கரெக்டா கவனிச்சுட்டே வரணும். D is the brother of E. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். E is the daughter of F. E வந்து F இன் மகள். அப்ப E வந்து ஒரு பொண்ணு தெரிஞ்சு போச்சு, E வந்து F ஓட மகள்னா F கண்டிப்பா இவங்களோட அப்பாவா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்தா நம்ம இதெல்லாம் வரைஞ்சிடணும். இப்ப இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா F என்பவர் B க்கு யாருன்னு கேட்பாங்க. F என்றவர் B க்கு யாரு? பிரதர் இன் லா. முடிஞ்சு. ஏன்னா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லணும். புரியுதா? அடுத்து பி என்பவர் ஈக்கு யாருன்னு கேட்பாங்க. பி என்பவர் ஈக்கு யாருன்னு கேட்பாங்க. அப்ப பிங்கிறவங்க ஈக்கு யாருங்க? அம்மா கூட பிறந்த பெண்ணை மேட்டர்னல் ஆண்ட்னு சொல்லணும். ஓகேவா, மேட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதுக்கு டயக்ராம் போட்டுறணும். போட்டுட்டு என்ன கேள்வி கேட்காங்களோ அதுக்கான ஆன்சர்ஸை பண்ணிடணும். ஓகேவா, நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்தீங்க அப்படின்னா நான் சொல்ற அந்த ஒரு டைப்புக்குமே ஒரு வீடியோ தனித்தனியா நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் இப்ப பாயிண்டிங் டு பர்சனோட பார்த்தலாம். ஓகேவா, அந்த கடைசியா சொன்ன பாயிண்டிங் டு பர்சன் அது என்ன அப்படின்னா, இப்ப இதை கவனிங்களே. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து இவள் எனது தந்தையின் தாயின் ஒரே மகனின் மனைவி ஆவாள் எனில் அந்த பெண் அவருக்கு என்ன உறவு? கவனிச்சிட்டீங்களா? A person pointing to a woman, she is wife of the only son of the mother of his father. அதாவது ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து இவள் எனது தந்தையின் தாயின் ஒரே மகனின் மனைவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் இவர் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணை பார்த்து இவள் இருக்கால, இவள் அந்த பெண், அவங்க ஒருவர் தானே சொல்றாரு எனது தந்தைனா, அப்ப இவரோட தந்தை தான். ஓகேவா, இவரோட தந்தையின் தாயின், அப்ப இந்த பையனோட தந்தையோட தாயின் ஒரே மகன். இப்ப நமக்கு அப்பா இருக்காரு, அப்பாவுக்கு அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவோட பையன் அப்படின்றப்ப நம்ம அப்பாவை தான் சொல்றோம். ஆனா சித்தப்பா பெரியப்பா இந்த அப்பா கூட பிறந்தவங்க யாராவது இருந்ததுக்கு, ஆனா இவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க ஒரே மகன்ட்டு. அப்ப அப்பாவோட அம்மாவோட ஒரே மகன்னா அவரை தான் குறிக்கிறாங்க. புரியுதா?
எனது தந்தையின் தாயின் ஒரே மகனின் மனைவி. அப்ப அப்பாவோட மனைவி யார்? அம்மா. அப்ப எனில் அந்த பெண் அவருக்கு என்ன உறவு? மதர், தாய் தான் வரும். புரியுதா? சோ இதுதான் பாயிண்டிங் டு எ பர்சன் அப்படின்றது. இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஈஸியா அடிச்சிடலாம். சரிங்களா? சோ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ், இந்த பிளட் ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரே ரிலேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ ஒண்ணுமே என்னென்ன எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்றதுக்கு நான் சொல்லிட்டேன். சோ நம்மளோட குரூப் 2 மெயின்ஸ்க்கான அந்த லாஜிக்கல் ரீசனிங் கோர்ஸ்ல சேரணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபீஸ் டீடைல் கேட்டுக்கலாம். நம்ம ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.